Dear students, good evening to all. Now we are discussed to our 10th syllabus in biobotany. First lesson எடுத்துக்கிட்டிங்கன்னா plan anatomy and plan physiology. Plan anatomy-னா தாவரத்தின் உள் அமைப்பியல் அப்படின்னு பேர். Plan physiology-னா தாவரத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பேர். இப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் உள் அமைப்பியல் மற்றும் செயல்பாடுகளை பற்றி படிக்க போகிறோம். ஒரு தாவரத்தினுடைய உள்ளுறுப்புகள் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதையும் அந்த உறுப்புகள் எவ்வாறு செயல்படுது என்பதை பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். அதுதான் பிளான் அனாட்டமி அண்டு பிளான் பிசியாலஜி சொல்லக்கூடியது. உங்கள் புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 173 நினைக்கிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிற எப்படி பாருங்க. பிளான்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் வேரிங் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. பிளான்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் வேரிங் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா ஒரு தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கட்டமைப்புகளை கொண்டது. பல அமைப்புனா தாவரங்கள் வந்து எல்லா தாவரங்களும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது அதனுடைய பிளேஸை பொறுத்து, அது எங்கெல்லாம் ஆர்ஜின் ஆகிருக்கு, எங்கெல்லாம் உருவாகிருக்கோ இடத்தை பொறுத்து, காலநிலையை பொறுத்து அது பல கட்டமைப்புகள் பல வடிவங்களை கொண்டு இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இருக்கு. ஆட்டம்ஸ்னால் என்ன? அணுக்கள். அணுக்கள் வந்து ஒன்றாக இணைந்து எதாவது மாறும்னு பார்த்தீங்கன்னா இன்டு மாலிகுல்ஸ். அதான் ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகுல்ஸ். அணுக்கள் ஒன்றாக இணைந்து மாலிகுலாக மாறுன்றாங்க. அதே நேரத்தில் மாலிகுல்ஸ் இன்டு ஆர்கனைல்ஸ். மாலிகுல்ஸ்லாம் அதாவது மூலக்கூறுகள்லாம் ஒன்றாக இணைந்து உறுப்புகளாக, அதாவது ஆர்கனைல்ஸாக மாறிடுதுன்றாங்க. ஆர்கனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னர் ஆர்கன், உள்ளுறுப்புகளாக மாறுது. அணுக்கள் ஒன்றாக இணைந்து மூலக்கூறாக மாறுது, மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து உள்ளுறுப்புகளாக மாறுது செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆர்கனைல்ஸ் இன்டு செல்ஸ், அந்த உள்ளுறுப்புகள் எதுக்குள்ளே இருக்குன்னா செல்லுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி செல்ஸ் இன்டு டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாம் ஒன்றாக இணைந்து திசுக்காக மாறுறாங்க. அண்ட் டிஷ்யூஸ் இன்டு ஆர்கன்ஸ், பல திசுக்கள் ஒன்றாக இணைந்து உறுப்புகளாக மாறுது. இது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆட்டம்ஸ் சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியும் அணுக்கள். அணுக்கள் ஒன்றாக இணைந்தால் மாலிகுலாக மாறும், மாலிகுல் ஒன்றாக இணைந்தால் உள்ளுறுப்புகளாக மாறும். அதாவது ஆர்கனைல்ஸ்னால் உள்ளுறுப்புகள். அந்த உள்ளுறுப்புகள் எதுக்குள்ளே இருக்குன்னா செல்லுக்குள்ளே இருக்குது. அந்த செல் எதுக்குள்ளே இருக்குன்னா டிஷ்யூ. அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூவாக இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூனா ஆர்கன்ஸ் அப்படின்ட்டாங்க. குரூப்பாக இருக்க சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா முதலாக தாவரத்தின் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா உள்ளுறுப்புகளை, அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு பை இங்கிலீஷ் பிசிஷியன் பாருங்களேன் நெக்மியா கிளீவ். முதலாக தாவரத்தின் உள்ளமைப்பை எடுத்து, அதாவது பப்ளிஷ் பண்ணவர், இல்லைன்னா எடுத்துரைத்தவர், இல்லைன்னா அறிமுகப்படுத்தவர், எப்படின்னு வச்சுக்கலாம். முதலாக தாவரத்தின் உள்ளமைப்பு இப்படித்தான் இருக்கும்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் நெக்மியா கிளீவ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். நெக்மியா கிளீவ். ஹி இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பிளான் அனாட்டமி. அதனால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான் அனாட்டமி என்று அழைக்கப்படுது. இதுவும் 1 மார்க் கொஸ்டின் தான். ஹி இஸ் ஃபாதர் ஆஃப் பிளான் அனாட்டமி. அடுத்து பிளான் அனாட்டமினா என்ன, பிளான் அனானா என்ன, டேமினா என்னன்னு பார்க்கலாம். பிளான் அனாட்டமினா உள்ளமைப்பியல் சொல்லியிருக்கேன். அது கிரீக் வேர்ட்ஸ் அது கிரேக் வேர்ட்ல வந்து அந்த கிரீக் அனான்னா அஸ் அண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்டர்னா கீழே. டேமின்னா டு கட், அதாவது தாவரத்தின் அடிப்பகுதியை கட் பண்ணுவது, கட் பண்ணி உள்ளே பார்த்து அதை படிக்க முடியுது. அதாவது அண அப்படின்னா அண்டர்னா அடியில், டேனின்னா டு கட், தாவரத்தின் அடிப்பகுதியை கட் பண்ணி அதனுடைய உள்ளமைப்பை படிக்கிறது தான் பிளான் அனாட்டமின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்டடி ஆஃப் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ். ஸ்டடி ஆஃப் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா தாவரத்தின் உள்ளமைப்பை பற்றி படிக்கக்கூடியது சொல்லியிருக்காங்க. யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடிடு த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட்.
In this lesson you will study about internal structure of plants. இதில் நீ என்ன படிக்க பார்த்தீங்கன்னா தாவரத்துடைய இன்னர் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க போகிறீங்க. அதில் வந்து டிஷ்யூ இருக்குது, ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். அப்போ இந்த லெசனில் நீங்கள் வந்து தாவரத்தின் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறீங்க. அதே நேரத்தில் போட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது என்பதை பற்றி படிக்க போகிறீங்க. அடுத்து தாவரங்கள் எவ்வாறு சுவாசித்தல், ரெஸ்பிரேஷன்னா எப்படி சுவாசிக்குது என்பதை பற்றி இதில் படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பேராகிராஃபில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்ஸ் வந்து அதாவது பல கட்டமைப்புகளை கூடையதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஆட்டம்ஸ் தான் என்னது மாலிகுலாக மாறுது. மாலிகுல் வந்து இன்னர் ஆட்டம்ஸ் தான் மாறுது. இன்னர் ஆட்டம்ஸ் செல்லுக்குள்ளே இருக்குது. குரூப் ஆஃப் செல் தான் டிஷ்யூன்னு தெரியும். அதே டிஷ்யூஸ் தான் வந்து ஆர்கனாக மாறுதுன்னு படிச்சிருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஃபஸ்ட் பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னா நெக்மியா கில்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ் அண்டர் டைமின்னா டு கட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். பாருங்கள், ஹெடிங் பாருங்க, டிஷ்யூ. டிஷ்யூஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்யூஸ் ஆர் குரூப் ஆஃப் செல்ஸ். டிஷ்யூனா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூ. That are similar and or dissimilar in structure and origin. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூவில் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல் வந்து ஒற்றுமையாக இருக்கலாம், வேற்றுமையாக இருக்கலாம். இதில் ஸ்ட்ரக்சர்லையும் தோற்றத்தையும். ஒரு செல் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்ஜினில், அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்ஜினில், அதாவது வடிவத்திலையும் சரி தோற்றத்திலையும் வேறுபட்டு காணப்படலாம். பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். ஆனால் எல்லா செல்களும் ஒரே வேலை செய்யும். அதான் சொல்கிறாங்க. டிஃபைன் டிஷ்யூ, இந்த 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் டிஷ்யூன்னு கேட்பாங்க. டிஃபைன் டிஷ்யூனா குரூப் ஆஃப் செல்ஸ். டிஷ்யூனா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ். அந்த குரூப் ஆஃப் செல்ஸில் எல்லா செல்லும் ஸ்ட்ரக்சர்லையும் சரி ஃபங்க்ஷன்லையும் சரி டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர்லையும் சரி ஆர்ஜிலையும் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷனில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது பேர் தான் டிஷ்யூஸ். ஓகேங்களா? அது பண்ணுங்க. Plant tissues can be broadly classified into 2. Plant tissue வந்து 2 டைப். அது இப்படி இருக்காங்க பாருங்க. into vascular and the ability of divide. They are meristematic tissue, இன்னொன்று permanent tissue. அது 2 டைப் அப்படிக்கலாம். பிளான்ட்ல வந்து 2 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது. ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னும் வந்து பெர்மனெண்ட். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னா தமிழில் வந்து ஆக்க திசுன்னு பேர். பெர்மனெண்ட்னா நிலைத்த திசு, நிலையானவை அப்படின்ற 2 திசுக்கள் தான் காணப்படுது தாவரங்களில். ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரங்களில் 2 டைப் ஆஃப் திசுவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எதுனா மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனெண்ட். அந்த 2 திசுக்களால் ஆனதான் தாவரம். சரி, திசு சிஸ்டம். ஆனால் அந்த திசு சிஸ்டம்னா அந்த 2 திசு அமைந்துள்ள இடத்தை வச்சு 3ஆக பிரிக்கலாம். அது 3 பார்ட்டாக இருக்குது. இந்த திசுக்கள் வந்து 2 திசு தான் தாவரம் இருக்கு. அது அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அந்த தாவரத்தில் 3 பகுதியாக பிரிக்கலாம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாக்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ஒரு கொஸ்டின். கிளாசிஃபைட் சிஸ்டம் இன் 3 டைப்ஸ். ஒன்று டெர்மல் ஆர் எபிடெர்மல் டி சிஸ்டம், இன்னும் வந்து கிரவுண்ட் டி சிஸ்டம், அடுத்து வாஸ்குலர் டி சிஸ்டம். இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். அப்போ தாவரங்களில் வந்து திசு சிஸ்டம்னா 3 காணப்படுது. திசு சிஸ்டம்னா திசுக்கள் 2 காணப்படுது. ஆனால் திசு சிஸ்டம் 3ஆக இருக்குது. அது என்னென்னா டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, இப்போ பாருங்கள், டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவர தண்டு எடுத்துக்கோங்க. அந்த தாவர தண்டோட வெளிப்புற தோல் இருக்கு பாருங்க. அந்த வெளிப்புற தோலுக்கு பேர் தான் எபிடெர்மிஸ் என்று பெயர். ஒரு தாவரத்தின் தோல், தாவர தண்டில் தோல் இருக்கும். அந்த தோலுக்கு பேர் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்னா என்ன அப்படின்னா புறத்தோல் என்று பெயர். புறத்தோல், வெளிப்புற தோல். அதில் என்ன இருக்குன்னா ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த தோல் என்ன இருக்கும்? ஸ்டொமேட்டா இருக்கும். அண்டு எபிடெர்மல் அவுட்டர் க்ளோத். சின்ன ரோம. இப்போ நீ தாவரங்களை வந்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டுகளில் வந்து சின்ன இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிறிய தாவரம் பாருங்க. அந்த தாவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த தண்டில் இருந்து சில ரோமங்கள் மாதிரி உருவாயிருக்கும். சில ரோமங்கள் மாதிரி காணப்படும். அதுக்கு பேர் தான் எபிடெர்மல் அவுட்டர் க்ளோத். அப்போ எபிடெர்மிஸ் காணப்படுது. புறத்தோலுக்கும் ஸ்டொமேட்டா இருக்கும், க்ளோத் இருக்கும். இந்த எபிடெர்மிஸ்
இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த எபிடெர்மிஸ் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட் லேயர்னா ஒரு தாவரத்துடைய வெளிப்புற தோல் சொல்கிறாங்க. இட் ஹேஸ் மெனி மைண்ட் ஃபோர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டா. அதில் வந்து அந்த தோலில் வந்து நிறைய சின்ன சின்ன துளைகள் காணும். மைண்ட் ஃபோர்னா சின்ன துளைகள் காணும். அதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா என்ற பேர். இது ஒரு உண்மை கொஸ்டின். ஸ்டொமேட்டா. ஓகேங்களா? அடுத்து வந்து அடுத்து கியூட்டிக்கல் இஸ் ப்ரெசன்ட். அதே புறத்தோலில் என்ன இருக்குன்னா கியூட்டிக்கல் காணப்படும். கியூட்டிக்கல் இஸ் ப்ரெசன்ட். கியூட்டிக்கல் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் வால் ஆஃப் எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்க்கு மேலே காணப்படக்கூடிய ஒரு லேயர் தான் கியூட்டிக்கல். எதுக்கு? ஒரு தாவரத்தின் தோல் வந்து அந்த தோலுக்கு மேலே ஒரு லேயர் காணப்படும். அதுக்கு பேர் கியூட்டிக்கல். பாருங்க, இது எதுக்கு பயன்படுது? கியூட்டிக்கலோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் எவாபரேஷன் ஆஃப் வாட்டர். செக் எவாபரேஷன் ஆஃப் வாட்டர்னா நீர், அதாவது நீராவிப்போக்கு நடைபெறுவதை தடுப்பதற்கு பயன்படுது. நீராவிப்போக்கு நடைபெறுவதை தடுப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீராவிப்போக்கு நடைபெறணும். எல்லா நீரும் ஆவியாக போயிடுச்சுன்னா அப்புறம் தாவரம் வந்து ஒரு ஒரு பிளான்ஸ் இருக்குன்னா அந்த பிளான்ஸ் வந்து ரூட் மூலியமாக சாயிலிருந்து வாட்டர் எடுத்துக்கொண்டே இருக்குது. எல்லா நீரும் எவாபரேட் ஆச்சுன்னா அப்போ தாவரத்துக்கு நீர் இல்லாமல் போயிடும். அதனால் குறிப்பிட்ட அளவு நீரை மட்டும்தான் எவாபரேட் பண்ணும். அதை செக் பண்ணுவதற்கு சொல்கிறாங்க. And trichomes and root hairs are present are the outer growth. ஏன்னா அதே நேரத்தில் ட்ரைகோம்ஸும் இருக்கு and root hairs are present in the epidermal growth. இந்த ட்ரைகோம்ஸ்க்கும் இந்த ரூட் ஹேருக்கும் பேர் தான் எபிடெர்மல் அவுட்டர் growth என்று பெயர். அவுட்டர் growth பெயர். அடுத்து எபிடெர்மிஸ் பார்த்தோம் இல்லையா, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன? எபிடெர்மிஸுடைய ஃபங்க்ஷன் என்ன? எபிடெர்மிஸ் சொல்லாமல் இல்லைங்களா, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? இப்போ எபிடெர்மிஸ் சொல்லியாச்சுன்னா இஸ் ப்ராடக்ட்ஸ் த இன்னர் டிஷ்யூஸ். அப்போ ஒரு தாவரத்தின் வெளிப்புறத்தோல் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் டிஷ்யூகளை மூடி பாதுகாக்க பயன்படுது. எதுக்கு பயன்படுது? இன்னர் டிஷ்யூ. அடுத்து ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். அதே நேரத்தில் அந்த எப்படி புறத்தோலை காப்பரேஷன் துளைகள் மைண்ட் ஃபோர் பார்த்தோமா இல்லையா, அது எதுக்கு பயன்படுது? நீராவி போக்குக்கு பயன்படுது. ஆனால் கியூட்டிக்கல் வந்து அந்த நீராவி போக்கை கட்டுப்படுத்த பயன்படுது. ஸ்டொமேட்டா வந்து நீராவி போக்கை உருவாக்குது. அதாவது டிரான்ஸ்பிரேஷன்னா நீராவி போக்கு பயன்படுது. எக்ஸஸாக வாட்டர் இருந்தால் அது வெளியேற்ற பயன்படுது. அந்த வெளியேற்றக்கூடிய வாட்டரை வந்து அளவாக வெளியேற்ற கியூட்டிக்கல் பயன்படுது. அடுத்த ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப் அப்சர்ப்ஷன் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இப்போ ரூட் ஹேர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சாயிலிருந்து அப்சர்ப்ஷன் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இதுக்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 3 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டெம்பு இதுதான் ஸ்டெம்பு. ஒரு தாவரத்துக்கு ஸ்டெம்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டெம்பில் இருக்கிறது இதுக்கு பேர் தான் எபிடெர்மிஸ். இதுக்கு பேர் தான் எபிடெர்மிஸ்னு பேர். இந்த எபிடெர்மிஸ் பாருங்க, இதில் தான் அந்த எபிடெர்மிஸ் வந்து இருக்குன்னா இந்த எபிடெர்மிஸில் தான் சின்ன சின்ன துளைகள் காணப்படும். இதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டொமேட்டா. இது வழி தான் நீராய்ப்பு டிரான்ஸ்பிரேஷன் இருக்கும். இதுக்கு பேர் என்னது? ஸ்டொமேட்டான்னு பேர். இதில் தான் என்னது? நீராய்ப்பு நடைபெறும். ஆனால் இதுக்கு மேலே தான் கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய லேயர் இருக்குது. இந்த மேலே அப்படி கியூட்டிக்கல் இது சுற்றி மேலே அப்படியே காணப்படும் கியூட்டிக்கல். அதுக்கு பேர் தான் என்னது? கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய லேயர். இது வந்து இது டிரான்ஸ்பிரேஷன் நீராவி பக்கம் வெளியேற்றும் போது இது கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து இந்த ஸ்டெம்பில் வந்து நிறைய ரோமங்கள் மாதிரி காணப்படும். இதுக்கு பேர் வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோம்ஸ். பார்த்தோமா இல்லையா? ட்ரைகோம்ஸ் சொல்லுவாங்க. இது பேர் என்னது? ட்ரைகோம்ஸ் சொல்லியிருப்பாங்க. ட்ரைகோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர், அதாவது எபிடெர்மிஸ் மேலே தான் இருக்குது. அதனால் அவுட்டர் எபிடெர்மல் க்ரோத். அவுட்டர் எபிடெர்மல் க்ரோத்னு பேர். அவுட்டர். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா கிரவுண்ட் சிஸ்டம். என்ன பார்த்தோம்னா கிரவுண்ட் சிஸ்டம் பார்த்தோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு பாருங்கள், இட் இன்க்ளூட் ஆல் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. அப்போ இது வந்து தாவரத்திற்கு காணப்படும் எல்லா சிஸ்டத்தையும் பற்றி படிக்க போகுது எக்ஸப்ட் எபிடெர்மல் அண்ட் வாஸ்குலர். ரெண்டை தவிர மற்ற எல்லா செல்களையும் பற்றி படிக்கக்கூடியதான் கிரவுண்ட் சிஸ்டம். எந்த ரெண்டை தவிர? இன்க்ளூடிங் ஆல் த சிஸ்டம் ஆஃப் த பிளான்ட் பாடி எக்ஸப்ட் எபிடெர்மல் டிஷ்யூ அண்ட் வாஸ்குலர் சிஸ்டம் லைக் கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித்.
இந்த நாங்கள் பற்றி படிக்கிறது கிரவுண்ட் சிஸ்டம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா இருங்க. அதோட இப்போ பாருங்கள், இந்த நம்ம ஸ்டம்பை கட் பண்ணியிருக்கோமா, இந்த கட் விஷயம் போட்டோமா. இப்போ அதே இதை இந்த கட் பண்ண ஸ்டம்பை கொஞ்சம் பெருசாக போடுறேன். இது வந்து எபிடெர்மிஸ். ஓகேங்களா. இப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து எண்டோடெர்மிஸ். இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட இதுக்கு இடைப்பட்ட இதுக்கு பேர் தான் கார்டெக்ஸ். இங்கே வந்து வாஸ்குலர் இருக்கும். வாஸ்குலர் அப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிடெர்மிஸ் படிக்க மாட்டோம், இந்த வாஸ்குலர் இதை பற்றி படிக்க மாட்டோம். ஆனால் கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பித்து, இது பேர் வந்து பித்துன்னு பேர். இது பேர் பித்துன்னு பேர். இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு பேர் ஸ்டீல். அது பேர் வந்து ஸ்டீல்னு பேர். அதை பற்றி படிக்கணும். இந்த 4 பாட்டை பற்றி படிக்கக்கூடியதான் கிரவுண்ட் டிஷ் சிஸ்டம். அதான் அது கிரவுண்ட் டிஷ் சிஸ்டம். பாருங்க, அது ஸ்டீல், அது பெரிய சைக்கிள். ஓகேங்களா. பாருங்க. அடுத்து வாஸ்குலர் டிஷ் சிஸ்டம். என்னது வாஸ்குலர் சிஸ்டம். அதுக்கு முன்னால் ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஒரு டேபிள் பார்த்துக்கலாம். பாருங்க, டிஷ் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். டெர்மல் டிஷ் சிஸ்டம். இங்கே வந்து எபிடெர்மல் டிஷ் சிஸ்டம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இங்கே வந்து காம்பனன்ட்ஸ் இருக்குது, இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் டெர்மல் டிஷ் சிஸ்டத்தில் வந்து டெர்மல் சிஸ்டம் வந்து ஒரு பிளான்ட்டில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மல்னா எபிடெர்மிஸ் சொல்லலாம், இன்னும் ஒரு பேர் வந்து பெரிட்ரம். இது ஒரு மாதிரி கேட்கலாம். டெர்மல், அதாவது எபிடெர்மிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பெரிட்ரம் சொல்ல முடியும். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்டில் காணப்படும். ஓல்டர் ஸ்டெம்னா தாவரத்துடைய ஓல்டு தண்டு இருக்கும், ஏஜான முதிர்ச்சி அடைந்த தண்டு வேருக்கு வந்து அந்த வேர் காணப்படக்கூடிய புறத்தோருக்கு பேர் தான் பெரிடர்னு பேர். சரி, இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். அப்போ எபிடெர்மிஸ் எதுக்கு பயன்படுத்தினா ப்ரொடக்ஷன். அதே நேரத்தில் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ், அதாவது அதிகமான வாட்டர் வெளியேறுவதை தடுக்கிறதுக்கு, வாட்டர் தடுப்பு, நீராய்ப்பு, அதாவது தடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கிரவுண்ட் டிஷ் சிஸ்டம். கிரவுண்ட் சொல்லக்கூடியது என்னென்னா பேரன்கைமா, கோலங்கைமா டிஷ்யூ, ஸ்க்ரீன்கைமா டிஷ்யூ இருக்குது. இப்போ பேரன்கைமா எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா, அந்த பேரன்கைமா டிஷ்யூவில் நிறைய குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், அதனால அது வந்து போட்டோசின்தசிஸ் பண்ணுது. அதே நேரத்தில் பேரன்கைமா வந்து ஃபுட் ஸ்டோரேஜ், உணவை சேமித்துக்கு பயன்படுது. கோலங்கைமா டிஷ்யூ எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் பயன்படுது. அதே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன்கைமா எதுக்கு பயன்படுதுன்னா சப்போர்ட் பண்ண பயன்படுது. ஒரு பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய காற்று அடித்தாலும் அப்படியே ஃபஸ்ட்டு வளைஞ்சிரும், அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு காற்றலாம் நின்ற பேர் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்க இந்த செல் தான் பயன்படுது. அதுதான் சப்போர்ட். அதே மாதிரி பாதுகாப்பு, ப்ரொடக்ஷன். வாஸ்குலர் டிஷ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், வாஸ்குலர் டிஷ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூவில் வந்து சைலம் டிஷ்யூ அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூ ரெண்டும் சேர்ந்தது தான் வாஸ்குலர் டிஷ் சிஸ்டம். சைலம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் நீரை கடத்துவதற்கு பயன்படுது. அதேமாதிரி ஃப்ளோயம் எதுக்கு பயன்படுது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல் பயன்படுது. இல்லை, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்குலர் டிஷ் சிஸ்டம். இப்போ வாஸ்குலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா it consists of xylem and phloem tissues. They are present in the form of bundles called vascular bundles. இப்போ 2 மார்க் கேட்கலாம், வாஸ்குலர் பண்டல்னா என்னன்னு கேட்டாங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூ வந்து ஒன்றாக இணைந்து இருக்கிறது தான் அது வாஸ்குலர் பண்டல். ஒன்றாக இணைந்து அது பேர் வாஸ்குலர் பண்டல்ஸ். ஓகே, சைலம் பாருங்க, சைலம் கண்டக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். சைலம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னால் தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்புது. தாவரத்தின் பல பகுதிகளுக்கு வாட்டரை அனுப்பக்கூடிய, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரே வெசல்ஸ் சைலம் தான். அதேமாரி ஃப்ளோயம் வந்து கனெக்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். இது மணி பற்றி இதில் 1 மார்க்ஸ், இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க, 2 மார்க் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, they are different types of vascular bundles. Namely radial, conjoined, concentric. இப்போ இதில் வந்து வாஸ்குலர் பண்டலில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரேடியல் வாஸ்குலர் பண்டல், கன்சைன்டு வாஸ்குலர் பண்டல், கான்சென்ட்ரிக். இதை வந்து நீங்கள் 2 மார்க்கில் கேட்கலாம், அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ரேடியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயம் ஆர் present in different radii alternating with each other. எக்ஸாம்பிள் ரூட்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தின் ரூட்டில் சைலம் ப்ளோயம் வந்து அடுத்தடுத்த வெவ்வேறு ஆரங்களில் காணப்பட்டால் அதான் சைலம் ப்ளோயம் ஆர் present in different ரேடினா அடுத்தடுத்து காணப்பட்டால் அதுக்கு பேர் தான் ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ் பேர். அதுக்கு பேர் ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ் பேர்.